இளையராஜாவிடம் வருத்தம் தெரிவித்த கருப்பு படக்குழு அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க இந்த படத்துல? கருப்பு படம் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிவரும் நிலையில் படத்தில் இடம்பெற்ற ஒரு வசனம் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் இந்த திரைப்படம் அதன் கதை மற்றும் காட்சிகளால் கவனம் பெற்றிருந்தாலும் சமீபத்தில் வெளியாகியுள்ள ஒரு சர்ச்சை மீண்டும் படத்தை பேசும் பொருளாக மாற்றியுள்ளது. படத்தில் இடம்பெறும் போராட்ட காட்சி ஒன்றில் இளையராஜா பாடலை பயன்படுத்தினால் காப்புரிமை தொடர்பான பிரச்சினை வரலாம் என்ற ஒரு வகையில் ஒரு வசனம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வசனம் வெளிவந்த பிறகு சமூக வலைதளங்களில் பலரும் அது குறித்து கருத்து தெரிவிக்க தொடங்கினர். சிலர் அதை சாதாரண நகைச்சுவை வசனமாக எடுத்துக்கொண்டாலும் மற்றொரு தரப்பினர் அந்த வசனம் இசைஞானி இளையராஜாவை மறைமுகமாக கிண்டல் செய்வது போல இருப்பதாக எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த சில நாட்களாக இந்த விவகாரம் இணையத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக இளையராஜா அவர்களின் இசை மற்றும் காப்புரிமை தொடர்பான விவகாரங்கள் ஏற்கனவே பலமுறை செய்திகளில் இடம் பிடித்திருந்ததால் இந்த வசனம் அதை நினைவுபடுத்துவதாக பலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனால் ரசிகர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகளும் உருவானது. ஒரு தரப்பினர் இது வெறும் சினிமா வசனம் மட்டுமே, தேவையில்லாமல் பெரிதுபடுத்தப்படுகிறது என கருத்து தெரிவித்தனர். அதே சமயம் இன்னொரு தரப்பினர் ஒரு பிரபல இசையமைப்பாளரை குறிப்பிட்டு இப்படியான வசனங்கள் இடம்பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த சர்ச்சை அதிகரித்ததை தொடர்ந்து படக்குழு தரப்பில் விளக்கம் வெளியிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அந்த வசனம் இடம்பெறவில்லை. இந்த வசனம் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருந்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிக்கை வெளியான பிறகும் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் குறித்து விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிலர் படக்குழுவின் விளக்கத்தை வரவேற்றுள்ள நிலையில் மற்றொரு பக்கம் ரசிகர்கள் இடையே ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களும் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த விவகாரம் தமிழ் சினிமா வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக மாறியுள்ளது.